ரயில்வே NTPC ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண எக்ஸாமினேஷன் கொஸ்டினை எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நான் இப்ப கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஜாக் ஒரு தேர்வில் 45% மதிப்பெண்களை பெற்றார் மற்றும் 18 மதிப்பெண்களால் தோல்வி அடைந்தார். சரிங்களா? அவர் 65% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற தேவையான குறைஞ்சபட்ச மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருப்பார். அந்த தேர்வில் ஒருவர் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, எப்பயுமே ஒரே எக்ஸாம்ல இந்த மாதிரி 2 கேசஸ் கொடுத்தாங்கன்னா, சரியா, ஃபர்ஸ்ட் என்னன்னா 45 மதிப்பெண்கள் எடுத்தாரு, ஆனா 18 மதிப்பெண்கள் பற்றாக்குறையால ஃபெயில் ஆயிட்டார். அதுவே 65 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா பாஸ் ஆக வேண்டியதை விட 6 அதிகமா எடுத்துருப்பார். சரிங்களா? எப்ப இப்படி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வித்தியாசம் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், இந்த 45க்கும் 65க்கும் வித்தியாசம் எடுத்துக்கணும். அப்ப என்ன வரும்னா 20. சரிங்களா? 20 போட்டுக்கணும், 20%. சரிங்களா? இது எதுக்கு சமம் அப்படின்னா, பாருங்க, 18 மார்க் பற்றாக்குறையால ஃபெயில் ஆயிட்டாரு, 6 மார்க் அதிகமா எடுத்திருப்பாரு இல்லையா? இது ரெண்டையும் நீங்க கூட்டிக்கணும். சரியா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும், இது ரெண்டுக்கும் கூட்டிக்கணும். அப்ப 18 6 கூட்டினா என்ன வரும்னா 24 வரும். சரிங்களா? இப்ப 24/20 போட்டீங்கன்னா 1% மதிப்பு கிடைக்குமா? 1% மதிப்பெண் கிடைக்கும். இன்டு 100 போட்டீங்கன்னா நமக்கு அதிகபட்ச மதிப்பெண் என்ன, அதாவது மேக்சிமம் அக்ரிகேட் மார்க் அல்லது டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப டோட்டல் மார்க் இந்த எக்ஸாம்ல வச்சது என்ன அப்படின்னா, இந்த 20 இந்த 100 20 அடிங்க. சரியா? இந்த 100 20 அடிங்க. அப்ப 5. அப்ப 5 × 24 120. அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டெப் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த எக்ஸாமினேஷன்ல வைக்கப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னா 120. சரிங்களா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்ப நான் உங்களுக்கான ஒரு கொஸ்டினை டிஸ்பிளே பண்றேன். இதே பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் மாதிரியே நிறைய கொஸ்டின் உள்ளடங்கின ஒரு ஃபுல் லென்த் வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுலயும் நான் உங்களுக்கு இது மாதிரி தான் ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அந்த ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இங்க அந்த பிளே பட்டன் தெரியுது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். சரிங்களா? பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.